இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீடில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து இந்த நீடில் போட்டிருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு வந்து இந்த நீடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதில் வராதவங்களுக்கு இதுலேயும் போட்டு பழகிக்கலாம். சரிங்களா? ஸ்லோவாக பாருங்கள் எப்படி போடுறேங்கிறது. இந்த கீழே தெரியுதுங்களா? கீழே இருக்கிற அந்த நீடில் வந்து நம்ம இந்த நீடில் கொக்கியில் மாட்டி விட போகிறோம். அவ்வளோதான். அது வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போடுங்க. எவ்வளோ ஸ்லோவாக போட்டு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போடலாம். சரிங்களா? அவ்வளோதான். இனி வந்து நாட் போடுறது. இது இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. நாட் போடும்போது இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் எடுத்து இதை வந்து இப்படி இதுக்குள்ள இது நம்ம இழுத்து விட்டது. இது செயின் ஸ்டிச் புதுசாக எடுத்து செயின் ஸ்டிச்சு அதை இந்த வழியாக இப்படி இழுத்துக்கணும். அவ்வளோதான். கீழே இழுத்து விட்டோம்னா அது பட்டுக்குள்ளே போயிடும். அப்படி உங்களுக்கு இழுத்தா வரலை அப்படின்னா இங்கே ஒரு த்ரெட்டு மாட்டிகிட்டு இருக்கு. இது சரி வருது. ஸோ அது நான் வந்து இந்த வழியாக இப்படி இழுத்து விட போகிறேன். சரிங்களா? அது போயிடுச்சு. ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நான் சுகர் பீட் போட போகிறேன். சுகர் பீடும் ஒரு செயின் ஸ்டோன் இருக்கட்டும். செயின் ஸ்டோன், அப்புறம் சுகர் பீட், அப்புறம் பெரிய பீட் இதை கொடுக்க போகிறேன். இந்த பிரிஞ்சு வந்துருச்சுல. நம்ம நல்லா நாட் போடலைன்னா பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் நல்லா ஒரு 2 டைம் நாட் போடுறது வந்து சேஃபு. எடுத்து விட்டுட்டுக்கோங்க. இங்கேருந்து மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச்சு இப்படி உள்ளே கொடுத்து இதை வந்து இந்த வழியாக இப்படி உள்ளே எடுத்துக்கணும். இனி நமக்கு பிரிஞ்சு வராது. நான் எவ்வளோ பிடிச்சி இழுக்கிறேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் லைட்டாக போட்டிருந்தேன். நமக்கு பிரிஞ்சு வர்றது எப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்களா எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் நான் நல்லா பிடிச்சி இழுத்துட்ருக்கேன். தெரியுதா? இந்த செயின் த்ரெட்டிங் இருக்குது, பிடிச்சி இழுத்துட்ருக்கேன். ஆனாலும் பிரிஞ்சு வராது. சரிங்களா? நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக போடணும். அது வந்து நல்லா த்ரெட்டு மேலே இழுத்து நம்ம நாட்டு வந்து ட்விஸ்ட் பண்ணி நல்லா நாட் போட்டால் தான் அது வந்து கரெக்டாக நிற்கும். ஓகே. இப்போது நான் இங்கே சுகர் பீட் போடலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு. இந்த சுகர் பீட் எடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? நான் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுடுவேன், விராப் பண்ணுற கவரில். இதெல்லாம் நமக்கு கொட்டாது. சேம் டைம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். இப்படி எடுத்துகிட்டு நான் இப்படி எடுத்துக்குவேன். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்குவேன். இப்போ இந்த நீடிலில் இது வந்து செயின் ஸ்டிச்சோட நீடில். சுகர் பீடு போடுறதுக்கான நீடில் எதுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சுகர் பீடோட நீடில் எனக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். நான் போட்டு இப்படி பிடிச்சி வளைஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சரிங்களா? அதை நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் நமக்கு. அதுக்கப்புறம் இங்கே உடஞ்சிடும். நம்ம இப்படி பிடிச்சி இந்த இடத்துல வளைஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கவருக்குள்ளே இருந்து இப்படி எடுப்பேன் நான். தெரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம நார்மல் த்ரெட்டோ இல்லை ஜரி த்ரெட்டோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் த்ரெட்டில் தான் போடுவேன்.
உங்களுக்கு எப்படி போடுறதுங்கிறது நான் சொல்லித்தரேன். சரிங்களா? நார்மல் த்ரெட்டில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய த்ரெட்டு யூஸ் பண்ணுவேன். நார்மல் த்ரெட்டு நம்ம ஸ்விங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அந்த த்ரெட்டு தான் இது. இதில் வந்து நாட் போடுறது நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கோங்க. த்ரெட் ஒன்று இப்படி கையில் சுற்றிக்கோங்க. ஒரு ஃபிங்கரில் சுற்றிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி நாட் ஆயிடுச்சு. நம்ம இப்படி கையில் பிடிச்சி இப்படி இழுத்தோன்னா இங்கே நாட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் இப்படி தான் இந்த ஃபிங்கரில் இங்கே பிடிச்சிடுவேன். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஓகே, இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். நம்ம நாட்டு வந்து போட்டது சின்னதாக இருக்கிறனால இப்படி வருது. அந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஒவ்வொரு கிளாத்துக்கும் நமக்கு அப்படி வந்துடும். கேப் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, த்ரெட் வீவிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, பெருசாக இருக்கிறதுனால இப்படி வருது. ஸோ நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணும். சரிங்களா? கிளாத்தோட மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹோல்ஸாக இருக்கிறதுனால நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் இப்படி கொடுத்துட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாதிரி வராது நமக்கு. ரெண்டு ரெண்டாவோ மூணு மூணாவோ கொடுத்துக்கலாம் பீட்ஸு. அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு தூக்கிட்டு நிற்கிற மாதிரி வரும். இது வந்து இப்படி இப்படி ஆடும். அது நல்லா இருக்காது. மூணு 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 பீடாக போட்டுக்கோங்க. இல்லாட்டி ரெண்டு ரெண்டு பீடாக போட்டுக்கோங்க. நான் மூணு மூணாக போட்டிருக்கேன். நான் ஸ்லோவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும். அதனால தான் ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. மூணு மூணு வீடாக பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி அது மாதிரி போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? நீங்கள் அதை வரமாட்டிங்கன்னு சொல்லி பேக் அடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கார்னர் வரும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்டிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சுகர் பீட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு ஸ்டிச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஸ்கொயரோட அந்த கர்வ் கரெக்டாக இந்த கர்வாக வளைஞ்சு வராமல் கரெக்டாக அந்த ஷேப் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இல்லாட்டி வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி வந்துடும். அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டிச்சு கொடுக்கணும். சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சு தான் சொல்கிறேன் நான். சரிங்களா?
ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். எனக்கு ஸ்லோவாக போட்டாலே வர மாட்டேங்குது. சரி உங்களுக்காக, ஏன்னா ஃபாஸ்ட்டாக போட்டு போயிட்டாங்கன்னா என்னடா இவங்க ஃபாஸ்ட்டாக போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸிட் போயிடுவீங்க. அதனால தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் போடுறது. எனக்கு ஸ்லோவாக போட்டாலே வர மாட்டேங்குது. சரி நான் உங்களுக்காக ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போட்டு போட்டு பழகிருச்சுங்களா. மூணு மூணாவும் கொடுத்துருங்க. 4ஆக கொடுக்க வேண்டாம். 3 2 4ஆக கொடுத்தீங்கனாலே ரொம்ப தூக்கின மாதிரி வரும். 2ஆக கொடுக்கலாம், இல்லாட்டி 3ஆக கொடுக்கலாம். 1ஆக கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு டைம் பத்தாது. நல்லா கொடுத்துட்டு இருந்தால் முடிக்க முடியாது சீக்கிரமாக. சரிங்களா. கஸ்டமருக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம 2 3 அப்படின்னு கொடுக்கலாம். உங்களோட ப்ளவுஸ்க்கு நீங்கள் பொறுமையாக போடணும் அப்படின்னா ஒவ்வொன்றா கொடுத்துக்கோங்க. ஒரு கிளாத்துக்கு வந்து நூல் வந்து சிக்கும். இந்த கிளாத் கொஞ்சம் கேப்பாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சிக்குது நூல். இந்த கார்னர் பார்த்துக்கோங்க எப்படி போடுறேங்கிறது. இது கரெக்டாக அந்த டிசைன் வரணும் நமக்கு. அப்படின்னா இந்த ஸ்கொயர் வரணும், கரெக்டாக வரணும் அப்படின்னா எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி நாட் கொடுக்க போகிறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச்சு. இந்த ரன்னிங் ஸ்டோன் வந்து இதை ஒட்டி விட்டு நம்ம போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே ஸ்டிச் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபினிஷிங். நமக்கு அவசரமாக கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னா நம்ம ஒட்டி கூட விட்டு பண்ணிக்கலாம். இப்படி ஒட்டக்கூடாது, கட் பண்ணி தான் ஒட்டணும். அப்படி இல்லைன்னா இந்த கர்வ் வந்து இந்த ஸ்கொயர் கரெக்டான ஸ்கொயர் நமக்கு கிடைக்காது. இந்த வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி வர வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வரணும்னா கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. வச்சு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டான இடத்துல கட் பண்ணணும். ஓகே. ஸ்டிச் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இது வந்து நமக்கு
டைம் சேவிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒட்டி விட்டுட்டு நார்மல் நீடில் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் இடையில. அப்படி இல்லை உங்களுக்கு இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி மட்டும் எப்படி போடுறது, இந்த ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணி போடுறது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இதில் வந்து நான் ஒட்டி தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ரொம்ப கம் அப்ளை பண்ண வேண்டாம், லைட்டாக நம்ம போட்டால் போதும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஆனால் லைட்டு ரொம்ப கம்மியாக தான் நான் கொடுத்துருக்கேன் கம்மு, சும்மா இங்கே நிற்கணுங்கிறதுக்காக, அவ்வளோதான். நம்ம எப்படி இருந்தாலும் அதில் ஸ்டிச்சிங் கொடுப்போம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலன்னா இங்கே வந்து ட்ரை ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணி வைக்கணும் போனே. வச்சுக்கோங்க இந்த கார்னரில். நம்ம கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கனால அது கரெக்டாக ஒட்டாது, போதும். ஏன்னா கிளாத்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். நம்ம ரொம்ப அப்ளை பண்ணால் இந்த இடத்துலலாம் வரும்போது நீட்டாக இருக்காது, சரிங்களா? எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கறதுனால நம்ம கம்மியான கம் அப்ளை பண்ணால் போதும். பிகினர்ஸ் எப்படி போடுவாங்கன்னு தகுந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபினிஷிங்காக வரணுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து நீட்டாக இருக்கணும். எவ்வளோ ஸ்லோவாக பண்ணினாலும் அவ்வளோ நீட்டாக வரணும். ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு நல்லா இல்லாமல் இருந்தால் அப்போ நல்லா உங்களுக்கு ஒர்க் ஃபினிஷிங் இல்லாமல் போயிடக்கூடாது, நல்லா நீட்டாக வரணும், சரிங்களா? அப்புறம் நம்ம இங்கேருந்து இதுக்கு மேலே நம்ம இன்னொரு சுகர் பீட் இங்கே எப்படி போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி இங்கே இந்த சைடு ஒரு சுகர் பீட் கூட ரவுண்டாக போட ஸ்கொயராக போட போகிறோம்.
மூணு மூணாக எடுத்தால் மூணு மூணாக எடுத்து தான் போடணும், அதுக்கு மேலே வேண்டாம். அதனால் ரெண்டு ரெண்டாக ஒட்டியே போடணும். இந்த செயின் ஸ்டிச்சு கேப் இல்லாமல் ஒட்டியாக போடணும். சரிங்களா? ஒவ்வொரு கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பீட்ஸ் சூஸ் பண்ணணும், கிளாத்தோட கலருக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் மெஹந்தி கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸ்டோன் வந்து நல்லா கோல்டு கலராக பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலருக்கு இந்த மாதிரி நம்ம ஒர்க் எப்படி கொடுக்குறோமோ, இந்த பீட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிளாத்துக்கு வந்து நல்லா எடுப்பாக தெரியும். நல்லா பிரைட்டாக நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நம்ம இந்த மாதிரி டார்க் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். சரிங்களா? இது கொஞ்சம் டார்க் ப்ளூ இல்லைங்களா, நேவி ப்ளூ மாதிரி. ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போ நான் இங்கே ஸ்டிச் கொடுக்கணும், அப்போ தான் அந்த ஸ்கொயர் டைப்பில் வரும். சரிங்களா? இந்த கார்னர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம், கம் அப்ளை பண்ண அதிகமாக நிற்காது. இருந்தாலும் அதனால தான் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணோம். ஸ்டிச்சிங் நம்ம கொடுத்துடலாம், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம ஒட்டினாலும் 2 வாஷ் பண்ணாங்கன்னா இது போயிடும். நம்ம அப்புறம் நம்மளோட ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணாலும் கலர் ஃபேட் ஆகாது, ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம ப்ளவுஸ் எல்லாம் வாஷ் பண்ண மாட்டாங்க, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம். நம்ம பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டியான ஐட்டம்ஸ் தான். ஸோ இது வந்து வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த கலர் ஃபேடும் ஆகாது, இது எதுவுமே போகவும் செய்யாது. சரிங்களா? அப்படியே இருக்கும். ஒரு 2-3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஏன்னா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. எந்தெல்லாம் ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம இது மட்டும் பார்த்துக்கலாம். ரொம்ப லாங் ஆகிடும். இப்போவே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியுங்கிறதுனால தான் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸ்லோவாகவே போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகவே போட்டு பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். நீட்டாக ஃபஸ்ட்டு போட்டு பழகணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். ஃபாஸ்ட்டாக போடும்போதும் நீட்டாக வரும். சரிங்களா? போட போட அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துடும். கார்னரில் ஸ்மால் ஸ்டிச்சு இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக நான் போட்டு சொல்லித்தரேன். ஃபாஸ்ட்டாக போட்டால் ஒன்றுமே புரியல அப்படின்னு நிறையா கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. அதனால் ரொம்ப ஸ்லோவாக நான் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து சொல்லி போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம இந்த ரன்னிங் ஸ்டோன் ஸ்டிச்சை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சைடு நான் உங்களுக்கு ஆரிய நீடில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடு நான் வந்து இந்த நீடில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? இந்த ஆரிய நீடில் ஸ்டிச்சிங் இப்படி கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த சைடு கொடுக்கணும். அப்புறம் இந்த சைடு கொடுக்கணும். ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னா, டைம் ரொம்ப ஆகும் அப்படின்னா, இப்படி ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க இந்த ஸ்டிச்சிங்னால். அப்படி இல்லாட்டி இப்படி லாங்காக இழுத்து விட்டுட்டு உள்ளக்குள்ளே இழுத்து விட்டுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தள்ளி ஸ்டிச் கொடுத்துக்கலாம். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? நான் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணோம்னா அவ்வளோ ஃபினிஷிங்காக அப்படியே இருக்குது. இந்த இடத்துல லாங்காக ஸ்டிச் கொடுத்துருக்கேன். தெரியுதுங்களா? இந்த சைடில் ஸ்டிச் கொடுத்து இங்கே ஒவ்வொன்று மட்டும் இடையில கொடுத்துருக்கேன். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இது வந்து கொஞ்சம் பானையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த கடைசியில் வந்து கன்ஃபார்மாக நீங்கள் ஸ்டிச் கொடுக்கணும், இல்லாட்டி அது தூக்கிடும். பார்த்துக்கோங்க. லாங் ஸ்டிச்சு இந்த சைடும் இந்த சைடு இப்படி லாங்காக கொடுத்துட்டு அப்படி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றா போடுறதுக்கு நம்ம டைம் பத்தாது, ஆனால் சீக்கிரம் போட்டு முடிக்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வரும்போது நமக்கு கார்னரில் கரெக்டாக நகர்த்தி வச்சு போடணும். இல்லாட்டி கேப் தெரியாத மாதிரி போடணும். தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம கேப் தெரியாத மாதிரி போடணும். 3 போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் கேப்பு. சரிங்களா? நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி தான் லாங் ஸ்டிச்சை கொடுத்து இந்த சைடும் அந்த சைடும் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக வரும். நமக்கு
டைம் இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம வந்து இப்படி தான் பண்ணி ஆகணும். நமக்கு சீக்கிரமாக ப்ளவுஸ் கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா போட்டுட்டு இருந்தால் ஃபினிஷிங் பண்ண முடியாது. இந்த இடத்துல வந்து த்ரெட்டு தெரியும் நம்ம போட்டால். ஸோ நான் வந்து இப்படியே எடுத்து போடுறேன், தெரியுதுங்களா? இப்படி இந்த இடத்துல வந்து இப்படி கொடுக்குறேன். நான் இதுக்கு வந்து உங்களுக்கு நார்மல் நீடில் எப்படி போடுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த இடத்துல வந்து நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுக்கணும். இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே எடுத்துக்கலாம். இந்த சைடு கொடுக்கணும். 3 3 கொடுத்தாலும் ஓகே, 4 4 கொடுத்தாலும் ஓகே. இதை வந்து நம்ம இப்படி 2 சுற்று கொடுத்துட்டு இப்படி பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்படி கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நாட்டு விழுந்துடும். சரிங்களா? இந்த நார்மல் நீடில் இந்த இடத்துல நாட்டு விழுந்துடும். ஸோ நம்ம அப்படியே கீழே வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம கீழே எல்லாம் நாட்டு அப்படி எடுத்து கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக நாட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு இங்கே பெரிய பீடு கொஞ்சம் 4 சைஸ் பீடு கொடுக்க போகிறேன். இந்த சைடு இருக்கிற அந்த பெரிய 4 சைஸ் பீடை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போவே கொஞ்சம் லாங் வீடியோ ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி 4 சைஸ் பீடு எப்படி போடுறதுங்கிறது நான் உங்களுக்கு சாரி 4 சைஸ் பீடு எப்படி போடுறதுங்க நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.